வணக்கம் நண்பர்களே, நான் இப்ப எங்க வந்திருக்கேன்னாக்கா சேலம் புதிய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு தான் வந்திருக்கேன். 5 ஸ்கிரீன் 5 தியேட்டர் கொண்ட ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து 25/6/2004 அன்று துவக்கப்பட்டது. அந்த தியேட்டர் அந்த மல்டிபிளெக்ஸ் ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் வந்து வெற்றிகரமாக ரசிகர்களின் பேராதரவோடு நன்மதிப்போடு 20 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது 21ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. ஒரு சினிமா ரசிகனாக ஒரு சுவையான நினைவுகளை ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் உடைய சிறப்புகளை நான் உங்களோட இந்த வீடியோல பகிர்ந்து கொள்ள போகிறேன். பல ருசிகரமான தகவல்கள், காட்சி, இதெல்லாம் தியேட்டரையே நீங்க சுத்தி பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். நம் வாழ்வோடு சேலம் சினிமா ரசிகர்களோடு ஒன்றி இணைந்த தென்னிந்தியாவின் முதல் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் தான். வெறும் 5 தியேட்டர் இருக்கிறது தியேட்டர் தான். ஆனா மல்டிபிளெக்ஸ் அப்படின்னா தியேட்டரோட ரெஸ்டாரண்ட், பார்ட்டி ஹாலு, கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது, இப்படி ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்கிறதா மல்டிபிளெக்ஸ். அந்த வகையில சேலம் ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தான் தென்னிந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் மல்டிபிளெக்ஸ். இதுல என்ன சிறப்புனா 5 ஸ்கிரீன்கள், அதாவது 5 தியேட்டர்கள், முற்றிலும் குளுமையான ஏசி வசதியுடன் கூடிய 5 ஸ்கிரீன்கள். அந்த 5 ஸ்கிரீன்களோட இல்லாம இங்க இந்த பாத்தீங்கன்னா பாருங்க, தியேட்டரோட வியூ மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டை போன்று அமைந்திருக்கக்கூடிய இந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா பவுலிங் அலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம், பவுலிங் அலே, கார் டேசிங் அண்ட் சிங்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு, குழந்தைகளுக்கான வீடியோ கேம்ஸ், ஃபுட் கோர்ட்டு, இந்த மதுரை மீனாட்சி பவன், மேரி பிரவுன் போன்ற பிராண்டடோட உணவகங்கள், அப்புறம் ஒரு பார்ட்டி ஹால், சின்ன சின்ன விழாக்கள்லாம் நடத்தக்கூடிய ஒரு பார்ட்டி ஹால், அப்புறம் பாருங்க மைதானம் போன்ற கார் பார்க்கிங் வசதி. இது போன்ற பிரம்மாண்டமான இந்த புதிய பஸ் நிலையத்துல எவ்வளவு பெரிய இடம் பாருங்க. மைதானம் போன்ற கார் பார்க்கிங் வசதி, டூ வீலர் பார்க்கிங் வசதியோட ஓபன் பண்ணப்பட்ட, ஏன்னா ஆரம்பமே அசத்தல் வாங்கல, ஸ்டார்டிங் அந்த மாதிரி ஆரம்பமே அசத்தலாக திறக்கப்பட்ட மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் தான் சேலம் ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர். அது வந்து சினிமா ரசிகர்களின் கோட்டை என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ ஒவ்வொரு நாள் ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸோட ஒவ்வொரு சிறப்புகளையும் நாம ரசிச்சு பார்ப்போம். சேலத்தினுடைய 2K கிட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, 2000ல பிறந்தவங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிறந்ததுக்கு அப்புறம், இதுக்கு முன்னாடி அவங்க பிறந்த எல்லா தியேட்டர்களும் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே கட்டப்பட்டது. ஆனா ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தான் 2K கிட்ஸ் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க கண்ணு முன்னாடி கட்டப்பட்ட தியேட்டர்னு பெருமையா சொல்லிக்கலாம். அந்த 2K கிட்ஸோட பெருமையா என்னன்னா, அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் கட்டப்பட்ட இந்த தியேட்டர் தான் ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ். அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் கட்டப்பட்டது. அதனால 2K கிட்ஸுக்கு இதுக்கு ஒரு பெருமை. மற்ற தியேட்டர்லாம் அதுக்கு முன்னாடி கட்டினது. இது கட்டப்பட்டு இருக்கும்போது இந்த பக்கம் போகும்போதெல்லாம் அது கட்டப்பட்டு கொண்டு வரும். அந்த வளர்ச்சி எல்லாம் ஆவலோட 2K கிட்ஸ் நாங்க எல்லாமே எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்தோம். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக 5 தியேட்டர் ஒரே இடத்துல வரப்போகுது, எப்படி வரப்போகுது, என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்ம ஆச்சரியமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த காலத்துல 2004ல ஏஆர்ஆர் சில்க்ஸ் எல்லாருக்குமே தெரியும் சேலத்துல. அதனுடைய நிறுவனர் ஐயா ஏஆர்ஆர் சீனிவாசன் அவர்கள் ஏஆர்ஆர் சில்க்ஸுக்கு அப்புறம் கீதாலயா தியேட்டர் உருவாக்குனாரு. சேலம் கீதாலயா தியேட்டர் இவங்களுக்கு சொந்தமானது. அதுக்கப்புறம் ஏஆர்ஆர் பிலிம்ஸ் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸை தென்னிந்தியால முதல் முறையா சேலத்துல கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த புதிய பஸ் வளர்ந்து வரும் பகுதியில இங்க கட்டினா மக்களுக்கு நல்ல படங்களை, நல்ல அனுபவத்தை, திரை அனுபவத்தை, நல்ல அதிநவீன எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட், விசுவல் எஃபெக்டோட கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட ஒரு நல்ல மனப்பான்மையில ஏஆர்ஆர் சீனிவாசன் அவர்கள் குடும்பத்தினர் துவக்கினது தான் நம்ம ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர். ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ்ல மொத்தம் 5 ஸ்கிரீனு. அதுல வந்து 25/6/2004 மல்டிபிளெக்ஸ் ஓபன் பண்ணும்போது முதல் படங்களாக ஸ்கிரீன் 1ல வந்து சிவாஜியோடைய பேரன் துஷ்யந்த் நடித்த மச்சிங்கிற படம், ஸ்கிரீன் 2ல வந்து தீவாருங்கிற இந்தி படம், ஸ்கிரீன் 3ல வந்து த டே ஆஃப்டர் டுமாரோ அப்படிங்கிற ஆங்கில படம், ஸ்கிரீன் 4லயும் ஆங்கில படம் த ட்ராய் அப்படிங்கிறது, ஸ்கிரீன் 5ல வந்து வேன் ஹெல்சிங்கிற ஆங்கில படம். இதுதான் முதல்ல ஏஆர்ஆர் காம்ப்ளெக்ஸ்ல திரையிடப்பட்ட 5 படங்கள். இதுல வந்து 3 ஆங்கில படம், ஒரு இந்தி படம். முதல்ல நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்புலகின் தவ புதல்வன், நம்ம சிவாஜி கணேசனுடைய பேரன் துஷ்யந்த் நடித்த மச்சி தமிழ் படம் திரையிடப்பட்டது. அது ஒரு வகையில் சிவாஜியினுடைய பராசக்தி, சிவாஜியினுடைய வம்சாவளியில் இருப்பதால் சிவாஜியினுடைய ஆசீர்வாதம் பெற்று ஓபன் செய்யப்பட்ட தியேட்டர் என்று நம்ம ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் வந்து நாங்க நினைக்கிறோம். ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் 5 தியேட்டர் வந்து
புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிறதுனாலையும் ஜங்ஷன் பக்கத்துல இருக்கிறதுனாலையும் நிறைய ரசிகர்கள் வந்து இந்த பஸ்ஸுக்கு காத்திருக்க வேலையில ட்ரெயினுக்கு காத்திருக்கும் போது டைம் இருந்தா வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல அந்த மாதிரி ரசிகர்கள்லாம் வர ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் பழனி விடிகாத்தால் 6 மணிக்கு போகணும்னா செகண்ட் ஷோ மல்டிபிளெக்ஸ்ல ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு 1:30 மணிக்கு பழனி பஸ் ஏறி அடுத்த நாள் காலைல பழனி போய் சாமி கும்பிட்டுருவாங்க. இதெல்லாம் ஒரு வழக்கம், எனக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி இந்த பிரயாணிகள்லாம் வந்து காத்திருக்கும் நேரத்துல எங்க போய் காத்திருக்குன்னு தெரியாம தவிக்கும் போது இந்த மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருந்தது. படங்கள் பார்க்க வர ஆரம்பிச்சாங்க. சோ புதிய பஸ் நிலையத்துக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால அந்த பயணிகள் கூட்டம் அந்த ஓய்வு நேரத்துல படம் பார்க்க வந்தாங்க, ஜங்ஷன்ல இருந்தும் படம் பார்க்க வந்தாங்க. சோ அந்த வகையில மல்டிபிளெக்ஸ் மெல்ல மெல்ல பிரபலமாக ஆரம்பிச்சது. 20 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து 21ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தியேட்டருக்கு வந்து நம்ம ரசிகர்கள் சார்பாக தொடர்ந்து நல்ல ஆதரவை நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல கேன்டீன் ரொம்ப ஃபேமஸ். அங்க வைக்கிற பப்ஸ் பாப்கார்ன் இதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இவங்களே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, தனியா ஆட்களை வச்சு வெளியெல்லாம் வாங்குறது கிடையாது. அந்த பப்ஸும் பாப்கார்னும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதுக்காக சின்ன கிச்சன், அதாவது ஒரு ஃபேக்டரியே கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருக்குது. அவன் ஓன் ப்ரிப்பரேஷன், அதனால நல்ல டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி படம் பார்க்கும்போது நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி சிக்கன் ஐட்டங்கள், எந்த ஒரு ஃபுட்டு இந்த மாதிரி இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எத்தனை மணிக்கு வேணும்னு நம்ம சொல்லிட்டோம்னா கரெக்டா நம்ம இருக்கிற படம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சீட்டுக்கே அந்த தின்பண்டங்கள் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து சேரும். இந்த மாதிரி சீட்டுக்கே வந்து பப்ஸ் பாப்கார்ன் எல்லாம் சப்ளை செய்த புதுமை அறிமுகப்படுத்தப்பட்டது சேலம் ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ்ல தான். அடுத்த புதுமை என்னன்னா ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ்ல வந்து ஆன்லைன்ல மூவி பிளே பண்ணது, அதாவது டியூப் சிஸ்டத்துல சேட்டலைட் மூலமாக டியூப் சிஸ்டத்துல படம் முதல்ல வந்து திரையில ஒளிபரப்புனது ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தான், சேலம் மாநகரத்திலேயே. அந்த படம் மும்பை எக்ஸ்பிரஸ், கமல் நடிச்சது. அதே மாதிரி ஆன்லைன் வந்து கவுண்டர்ல டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையும். அப்புறமா ஆன்லைன் புக்கிங் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டதும் ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தான். அது மூலம் இந்த புக் மை ஷோ, ஏஆர்ஆர் சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஆப்லயே நம்ம ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் இங்க வந்தது. சேட்டலைட் மூலமாக படம் வரக்கூடிய அந்த டியூப் சிஸ்டம் எல்லாமே டியூப் வந்துருச்சு. ஆனா முதல்ல டியூப் சிஸ்டத்துல படத்தை ஒளிபரப்புறது ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ். அந்த படம் வந்து மும்பை எக்ஸ்பிரஸ். எல்லாமே சவுண்ட் எல்லாமே டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்ட் எல்லா 5 தியேட்டரும். ஸோ படம் பார்க்கும்போது நல்ல துல்லியமான சவுண்ட் நல்லா இருக்கும், நல்ல படம் பார்க்குற அனுபவமே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி பல புதுமைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க, நான் இப்ப லிப்ட்ல போயிட்டு இருக்கேன். சேலத்துல முதல்ல லிப்ட் அறிமுகப்படுத்தப்பட்ட தியேட்டர் 5 தியேட்டர் என்று அழைக்கப்படும் ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தான். பாருங்க, இப்ப என் கையில இருக்கிறது வந்து பப்ஸ். மல்டிபிளெக்ஸ் ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸோட பப்ஸ் வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும், ரொம்ப சாஃப்டா. இந்த பப்ஸ் பாப்கார்ன் சாப்பிடறதுக்காகவே படத்துக்கு வர குழந்தைகள் இருக்கு. படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பப்ஸ் பாப்கார்ன் இங்க வந்தா கிடைக்கும். சாப்பிடறதுக்காகவே அந்த பப்ஸ் இருக்கு. 20 ஆண்டுகள் இப்ப நிறைவு செஞ்சோம். அந்த பப்ஸோட டேஸ்ட் வந்து சுவை குறையாம இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்க பணியாளர்கள் எல்லாம் பாருங்க, ஏஆர் மெடிசன் யூனிஃபார்ம் டிஷர்ட்டோட போட்டு ஸ்மார்ட்டா, அவருக்கு செக்யூரிட்டி, அவங்க எல்லாம் பெண்களுக்கு அந்த பொருட்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஒரு கட்டமைப்பு, நல்ல ஒரு நிர்வாக அமைப்பு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால படம் வர ரசிகர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, செகண்ட் ஷோ முடிஞ்சு போனாலும் பாதுகாப்பு உணர்றாங்க. மொத்தம் வந்து 5 ஸ்கிரீன், 1, 2, 3, 3. அதுல வந்து 145 பெரிய ஸ்கிரீன், கிட்டத்தட்ட 1000 சீட்டுக்கு மேல ஒவ்வொன்றுலயும் இருக்கும். அந்த ஸ்கிரீன் 1 வந்து 3D படம் மட்டும் அதுல போடுவாங்க. ஏன்னா அதுல 3D ஸ்கிரீன். அது ஆங்கில படங்கள் 3D படங்கள் மட்டும் ஸ்கிரீன் 1ல தான் போடுவாங்க. அது 3Dக்குனே வடிவமைக்கப்பட்ட ஸ்பெஷல் ஸ்கிரீன், அது 3D ஸ்கிரீன். அந்த ஸ்கிரீன் 1ல தான் நாங்க 3D படங்கள்லாம் பார்த்து மகிழ்வோம். இப்ப இந்த பணியாளர்கள் எல்லாருக்குமே நம்ம சேலம் சினிமா ரசிகர்கள் சார்பா 20 ஆண்டுகள் இந்த மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் வெற்றிகரமா அனைத்து ரஜினி, கமல், விஜயகாந்த், அஜித் எல்லா ரசிகர்களுக்கும் இவங்க வந்து எவ்வளவோ சர்வீஸ் பண்ணிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நல்லா உங்க பணி மேன்மேலும் தொடரட்டும், வாழ்த்துக்கள். ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ்ல திரையிடப்பட்ட முதல் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் முதல் படம் சந்திரமுகி படம் தான் ஃபர்ஸ்ட் 2005 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு வெளியிடப்பட்டது. அதுக்கு முன்னாடி பாபாங்கிற ஒரு தோல்வி படம் கொடுத்ததுனால நான் யானை இல்ல குதிரை டக்குன்னு எந்திரிச்சிருவேன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவில் கூறினார். சந்திரமுகி வெற்றி விழாவில் சூப்பர் ஸ்டார் அவருடைய சந்திரமுகி படம் முதல்ல மல்டிபிளெக்ஸ்ல திரையிடப்பட்ட முதல் ரஜினி படம் சந்திரமுகி. சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிச்சு பிரபு ராம்குமார். இதுல என்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட் காலை காட்சி 5 ஸ்கிரீன்லயுமே சந்திரமுகி தான் போட்டாங்க. 5 ஸ்கிரீன்லயுமே ரஜினி ரசிகர்கள், நான் தீவிர ரஜினி ரசிகன், என்னை போன்ற ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு பயங்கரமான கொண்டாட்டம். 5 ஸ்கிரீன்லயுமே வந்து சந்திரமுகி போட்டதுனால மற்ற ரசிகர்கள் அதே நாளில் கூட வந்த விஜய் நடிச்ச சச்சின்,
கமல் நடிச்ச மும்பை எக்ஸ்பிரஸ் 2 படம் அதே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த ரசிகர்கள் எல்லாம் வருத்தப்பட்டாங்க, 5 ஸ்கிரீன்லயுமே ரஜினி படம் போட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐயா சீனிவாசன் சார்ட்ட வருத்தப்படவும், அடுத்த காட்சியில இருந்து பெரிய ஸ்கிரீன் நம்பர் 4ஓ 5ஓ சச்சினுக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் மும்பை எக்ஸ்பிரஸுக்கு 3ஆம் நம்பர் ஸ்கிரீன் கொடுத்துட்டாங்க. மீதி 3 ஸ்கிரீன்ல ஒரு 2 பெரிய ஸ்கிரீனு இது இப்படி கலந்து 3 ஸ்கிரீன்ல வந்து ரஜினி படம் தொடர்ந்து 10 நாள் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிச்சு. சந்திரமுகி படம் மட்டும் 3 ஸ்கிரீன் ஓடிச்சு. 10 நாள்ல எவ்வளவு சரியா எனக்கு நினைவில்லை. 10 நாட்களுக்கு மேல 3 ஸ்கிரீன்ல ஓடி இந்த தியேட்டர் வரலாற்றிலே வந்து அந்த மாதிரி 3 ஸ்கிரீன்ல ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தொடர்ந்து 4 ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக 10 நாட்கள் மேல வேணுனது ஒண்ணும் கிடையாது. அதே போல ஃபர்ஸ்ட் ஷோ ரசிகர் மன்ற ஷோ 5 ஸ்கிரீன்லயும் போடப்பட்டதும் சந்திரமுகி தான். பெண்கள் குழந்தைகள் குடும்பம் வந்து பார்த்தாங்க. அந்த குழந்தைங்க ஆடியன்ஸ் நிறைய மல்டிபிளெக்ஸ்க்கு அறிமுகமானாங்க. பெண்கள் நிறைய அறிமுகமான ரஜினி ரசிகர்கள் இங்க வந்து தாதுபாய் கோட்டை தியேட்டர்ல பார்த்தாலும் புது தியேட்டர்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க ஒருத்தர் வந்து சந்திரமுகியை பார்த்தாங்க. வசூலில் சரித்திர சாதனை படைத்த படம் சந்திரமுகி. ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ்லயும் வந்து மிகப்பெரிய சரித்திர சாதனை படைத்த படம் வந்து சந்திரமுகி படம் தான். சோ அந்த வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்திரமுகி ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸில் வெளியிடப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இளைய தளபதி விஜய் நடிச்சு முதல்ல மல்டிபிளெக்ஸ்ல போட்ட படம் திருப்பாச்சி. 2005ஆம் ஆண்டு ஜனவரி பொங்கலுக்கு வந்த படம் திருப்பாச்சி. விஜய்க்கு வந்து அப்பதான் நல்ல ஒரு மாஸ் ரசிகர்கள் பெருகி இருந்த நேரம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த விஜய் ரசிகர்கள் கூட நம்ம தலைவர் படத்தை வந்து புது தியேட்டர்ல பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரசிகர்கள்லாம் இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. சோ பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க அங்க ஏற்கை காமர்ஸ் பார்த்த ரசிகர்கள் கூட அந்த திருப்பாச்சி படத்துக்காக அங்க வந்து படம் ஆரம்பிச்சுட்டாங்க. திருப்பாச்சி படத்துல அந்த சாங் நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு அந்த பாட்டுக்கு தியேட்டருக்குள்ள செம ஆட்டம் பாட்டம் எல்லாம் அப்பதான் ஆரம்பிச்சது. தேங்காய் உடைக்கிறது, சதுர் தேங்காய் உடைக்கிறது, ஆரத்தி காமிக்கிறது, இந்த போன்ற கொண்டாட்டங்கள் எல்லாம் வந்து திருப்பாச்சி படத்துலதான் தொடங்கியது. அது ரொம்ப பெரிய ஹிட் ஆகவும் விஜய் ரசிகர்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் வந்து விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் ஆகி போச்சு. அதுல இருந்து தொடர்ந்து எல்லா விஜய் படங்களும் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் துப்பாக்கி ரீரிலீஸ் வரைக்கும் விஜய் படம் போடுறாங்க. விஜய் ரசிகர்கள் இப்ப கில்லி படம் ரீரிலீஸ் அப்பவும் இங்க வந்து மிகப்பெரிய வெற்றியா மாசா கொண்டாடினாங்க. விஜய் மக்கள் மன்ற தலைவர் தமிழன் பார்த்திபன் இருக்காரு, என்னுடைய அன்பு சகோதரர். அவருடைய முயற்சியில நல்ல விஜய் ரசிகர் மன்ற காட்சிகள் டிக்கெட் எல்லாம் கொடுக்கப்பட்டு தியேட்டர் நிர்வாகத்தோடு அவர்கள் இணைஞ்சு நல்ல விஜய் படங்கள் எல்லாமே திருப்பாச்சி தான் முதல் படம். அதுக்கு அப்புறம் தான் சந்திரமுகி படத்தோட வந்த சச்சின் படம் வந்தது. சச்சின் படம் வந்து வடிவேலும் விஜய் நல்லா காமெடி பண்ணிருப்பாங்க. சோ வடிவேலு விஜய் காமெடிக்காகவும் காதல் காட்சிக்காகவும் நல்ல பாடல்களுக்காகவும் ஓரளவுக்கு ஓடிச்சு. அதே நாள்ல வந்த மும்பை எக்ஸ்பிரஸ் படம் வந்து தோல்வியை தெளிவியது. முதல்ல கியூ சிஸ்டத்துல அறிமுகப்பட்ட படமா இருந்தாலும் அது எதிர்பார்த்தாலும் ஓடல. அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கு இந்த தியேட்டர் ஃபேனான நிறைய கட் அவுட்ஸ் சுத்திலும் ரோடோட அந்த சைடு இந்த நம்ம ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் ஓனருங்க வந்து ரொம்ப பெரிய மனசு உள்ளவங்க, ரசிகர்களோட மனசை புரிஞ்சவங்க. அவங்க தன் தலைவர்களுக்கு தான் விருப்பப்பட்ட நடிகர்களுக்கு ஒரு கட் அவுட் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில தியேட்டர்ல கட் அவுட் வைக்க பர்மிஷன் தர மாட்டாங்க. ஆனா ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ்ல எவ்வளவு கட் அவுட் வேணா வைக்க பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய அங்க எங்க நிறைய இடம் இருந்தது. அதனால புது படம் ரஜினி படம் புது படம் ரிலீஸ்னாலும் சரி, விஜய் ரிலீஸ்னாலும் சரி, அஜித் இதனாலும் சரி, சுத்திலும் ரசிகர் மன்ற பேனர் கட் அவுட் தான் வந்து எங்க பார்த்தாலும் அவங்க போட்டோ போட்டு கட் அவுட் நிறைய இருக்கும். சோ அந்த கட் அவுட்டை வேடிக்கை பார்க்கறதுக்காகவே மற்ற ஊர் ரசிகர்கள் இங்க வர ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லா ரசிகர்களும் மல்டிபிளெக்ஸ் நோக்கி கவனத்தை திருப்பினாங்க. சோ இவங்க கட் அவுட் வைக்க அனுமதி கொடுத்தது ரசிகர்களை மதிக்கிறதுக்கு ஒரு நல்ல பண்பு. அந்த வகையில அப்புறம் கிடா வெட்டுறது, பாலாபிஷேகம் பண்றது. நானே வந்து சிவாஜி படம் 2007 ஜூன் 7ஆம் தேதி நினைக்கிறேன், சிவாஜி படம் அதிகாலை 5 மணி ஷோக்கு வந்திருந்தேன் நான் ரஜினி. அப்ப மகரஞ்சாவடி ஒன்றிய ரசிகர் மன்ற சார்பா கிடா வெட்டி ரஜினிக்கு பண்ணாங்க, பாலாபிஷேகம் பண்ணாங்க. அப்படியே 5 மணிக்கு நிக்குது கூட்டம், அப்படியே மலை போல நிக்குது. 55 வயசு ஆளு நிக்கிறாரு, 5 வயசு குழந்தைங்க நிக்குது, பெண்களும் நிக்கிறாங்க விடிகாத்தல ஷோக்கு. அதுதான் ரஜினியோட சிறப்பு. அதே போல விஜய் அப்புறம் அஜித் ரசிகர்கள், அவங்க வந்து அஜித் ரசிகர்கள் தலன்னு அஜித்துக்காக உயிரே விடக்கூடியவர் வெறித்த வனமான ரசிகர்கள். அவங்களும் வந்து அஜித் படம் முதல்ல ரிலீஸ் ஆனது அட்டகாசம், அந்த படம் தான் முதல்ல ரிலீஸ் ஆச்சு. அதுல இருந்து தொடர்ந்து எல்லா அஜித் படமும் வந்துட்டு இருக்கு. அஜித் படம் முதல் காட்சி அப்ப தியேட்டர் நிர்வாகமே எப்படா இந்த ரசிகர்களை கட்டுப்படுத்துறது கொடுத்து உள்ள விட்டு ஷோ எப்படா முடியுங்கிற அளவுக்கு அவங்க கூட்டம் வந்து வெறித்தனமான ஒரு கூட்டம் அஜித் ரசிகர்கள் கூட்டம். இப்படி வந்து ரஜினி ரசிகர்கள். கமலுக்கு வந்து முதல் படம் வந்து இங்க வசூல் ராஜா எம்பிபிஎஸ் சஞ்சய் தத் இந்தியில முன்னா பாய் எம்பிபிஎஸ் நடிச்ச படம்.
தமிழ்ல எடுத்த வசூல் ராஜா MBBS தான் கமல் நடிச்சு ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ்ல எழுதியிருந்த முதல் படம். நல்ல வசூல்ல பேர் வாங்கிய படம், நல்ல படம். கமல் ரசிகர்களும் நல்ல தேடித்து ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ், ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்க. அஞ்சு தியேட்டர் என்று சேலம் சினிமா ரசிகர்களால் செல்லமா அழைக்கப்படும் அஞ்சு தியேட்டர்ல வெளியான முதல் கேப்டன் விஜயகாந்த், சமீபத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்தோட படம் கஜேந்திரம். அந்த கஜேந்திர படம் தான் ஒரு ஆக்ஷன் படம். அந்த விஜயகாந்த் படம் தான் ஃபர்ஸ்ட் மல்டிபிளெக்ஸ்ல விஜயகாந்த் தன்னுடைய படங்களோட கணக்கு துவங்கியது. அந்த படம் ஹிட்டு, நல்லா ஓடிச்சு, நல்லா பேர் வாங்கிச்சு. அப்புறம் ஜெயம் ரவி இது வந்து மலை அப்படின்னு ஒரு படம். அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் மல்டிபிளெக்ஸ்ல ஜெயம் ரவி படம் போட்டாங்க. அது வருஷம் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட டப்பிங்கு. பாட்டெல்லாம் நல்லா இருக்கும், ஸ்ரேயா எல்லாம் நடிச்சது, நல்ல ஹிட்டான படம். ஜெயம் ரவியோட ஃபர்ஸ்ட் படம் வந்து மலை. தனுஷ் அவரு வந்து ட்ரீம்ஸ்ங்கிற படம் வந்து தனுஷ் இங்க ஃபர்ஸ்ட் வெளியானது. ஆனா தனுஷ் நிறைய படம் வந்தாலும் யாரடி நீ மோகினி படம் வந்து நயன்தாராவோட நடிச்ச யாரடி நீ மோகினி படம் வந்து வசூல வாரி குவித்ததோடு தியேட்டருக்கு பெரிய ரசிகர்களை வர வச்சது, நல்ல கலெக்ஷனை கொடுத்தது. தனுஷுக்கும் நல்ல பெரிய புகழ், மல்டிபிளெக்ஸ் தியேட்டருக்கும் நல்ல புகழ் கொடுத்த படம் யாரடி நீ மோகினி. இப்ப பாருங்க, ஸ்கிரீன் 1 கிட்ட நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஸ்கிரீன் 1 இது பெரிய ஸ்கிரீன், நல்ல கெப்பாசிட்டி. ஸ்கிரீன் 1ல ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் ஷோ நல்லா ஹவுஸ் ஃபுல்லா இருக்கும். நல்லா உட்காந்து ஜிலு ஜிலுன்னு ஏசியில ஒரு சூப்பர் ஹிட் படத்தை பார்த்தோம்னா அது சொர்க்கம். அந்த சொர்க்கம் எல்லாம் OTT-லயும் கிடைக்காது, எதுலயும் கிடைக்காது. இந்த தியேட்டர்ல உட்காந்து ரசிகர்களோட பார்த்தா நல்லா இருக்கும். இது அது இல்லாம இது வந்து 3D ஸ்பெஷல்ஸ் தியேட்டர். 3D படம் எல்லாம் இங்கதான் போடுவாங்க. 3D ஸ்கிரீன் இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற ஸ்கிரீன் 2, 3 ரெண்டுமே வந்து மினி கொஞ்சம் சின்ன தியேட்டருங்க. 2, 3 ரெண்டுமே கியூட்டா இருக்கிறீங்க. அப்படியே அங்க பாருங்க, அது வந்து 3ஆம் நம்பர் ஸ்கிரீனு. இது எல்லாமே இது 3 தியேட்டர் வந்து இந்த ஃப்ளோர்ல 3 தியேட்டர் இருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு தகவல் என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் நாள் படம் இந்த 25/6/2004 படம் வெளியானப்ப 5 தியேட்டர்ல ஏதோ ஒரு தியேட்டர்ல வந்து டியூப் சிஸ்டத்துல கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆகி ஒரு ஷோ ஓடல. ஆனா அவர் இந்த ஏஆர்ஆர் சீனிவாசன் ஐயா நாணயஸ்தர் அந்த காட்சியை கேன்சல் பண்ணிட்டு எல்லாருக்குமே பணத்தை திருப்பி கொடுத்தாங்க. இது முதல் நாள் படம் பார்த்தவங்களுக்கு என்னுடைய ஞாபக சக்தி சரியாக இருந்தால் 25/6/2004 படம் பார்த்தவங்களுக்கு இந்த சம்பவம் ஒரு எதுக்காக இதை சொல்றேன்னா, இவங்க நாணயமான உழைச்சி நாணயமா முன்னுக்கு வந்தவங்க. இந்த தியேட்டர் எந்த அளவுக்கு என் மனசுல இருக்குன்றதுக்காக இந்த சம்பவத்தை நான் சொல்றேன். சோ அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அடுத்து வந்து நான் அஜித்தோட முதல் படம் வந்து அட்டகாசம் சொல்லியிருந்தேன். அது அட்டகாசம் இல்ல, ஜி அப்படின்னு சொல்லி நம்ம தியேட்டர்ல இருக்க சின்ன சொன்னார் என்கிட்ட. அது வந்து ஜிங்கிற படம் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த படம் சுமாரா ஓடினாலும் ஜி படம். அதுக்கப்புறம் வந்து எல்லா அஜித் படமும் இங்க வந்து நல்ல வசூல்ல சாதனை படைச்சிருக்கு. குறிப்பா சொல்ல போனா வரலாறு, KS ரவிக்குமார் இயக்கத்துல வந்த வரலாறு படம். அந்த வரலாறு படம் வந்து நல்ல பாட்டு, அஜித் வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞரா வருது, நல்ல வித்தியாசமான ஸ்கிரீன் பிளே, நல்ல ஸ்டோரி. சோ அந்த வரலாறு படம் வந்து 67 நாட்கள், ஒரு காலத்துல 100 நாள் ஒரே தியேட்டர்ல போடும்போது 100 நாள் ஓடுறது வெற்றியா இருந்தது. அப்புறமா நான் 3 நாள் தியேட்டர்ல திரையிட ஆரம்பிக்கும் போது 100 நாளுங்கிறதுலாம் 50 நாள் வந்தாலே 100 நாள் வந்த மாதிரி. அந்த மாதிரி 50 நாள் படங்கள் நிறைய இங்க ஓடி இருக்கு. அது வந்து வரலாறு வந்து 67 நாள் ஓடி இருக்கு. அப்புறம் அஜித் வந்து வெங்கட் பிரபு இயக்கத்துல வந்து மங்காத்தான் ஒரு படம், நல்ல ஒரு ஆக்ஷன் பிலிம். அது நல்ல ரசிகர்கள், அஜித் ரசிகர்களுக்கு செம விருந்து போட்ட படம். அது நல்ல கலெக்ஷனோட ஓடிச்சு. இப்ப வந்து துணிவு படம் வரைக்கும் தொடர்ந்து அஜித் படங்கள் வந்து மல்டிபிளெக்ஸ்ல நல்ல ரசிகர் கூட்டத்தோட அவருடைய ஃபேன்ஸ் உடைய கோட்டையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது அந்த காலத்துல வந்து படம்லாம் நல்லா 100 நாள் ஓடிச்சுன்னா அங்க சேலம் டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய ஓரியண்டல் தியேட்டர், அலங்கார் தியேட்டர், பேஸ் தியேட்டர்லாம் படத்துல நடிச்ச எம்ஜிஆர், சிவாஜி எல்லாம் இடைவேளையில வந்து தோன்றுவாங்க. அப்ப அது ஒரு பிரபலமா பேசுவாங்க. அந்த மாதிரி சேலத்துல இப்ப இருக்கக்கூடிய 90s 2K நடிகர் நடிகைகள் அதிக அளவுல வருகை தந்த தியேட்டர் ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல தான். சேலத்துக்கு வந்த எல்லா நடிகர் நடிகைகளும் காட்சியின் போது தோன்றி ரசிகர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு சிவகார்த்திகேயன் ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தியேட்டருக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி கனா கண்டேன்னு ஒரு படம், ஸ்ரீகாந்த் நடிச்ச படம். கனா கண்டேன், பிருத்திவிராஜ் இவங்கெல்லாம் நடிச்சது. அந்த கனா கண்டேன் படத்துக்கு பிருத்திவிராஜ், ஸ்ரீகாந்த் எல்லாம் தியேட்டருக்கு வந்து இடையில ரசிகர்களோட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொன்னாங்க. அது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அதுல நம்ம நண்பர்கள் நாங்கெல்லாம் வந்து ஸ்ரீகாந்த் கிட்டே பேசியிருக்கோம். எங்க கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொன்னாரு. அந்த மாதிரி நடிகர் நடிகைகள் அதிக அளவுல வந்த நேரிலே வந்த தியேட்டர் வந்து சேலத்துல ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் தான். அவர் இது முக்கியமான ஒரு தியேட்டராக அது வரலாற்றுல பதிவு செய்யப்படுகிறது. சூர்யா ரசிகர்களுக்கும் ஒரு செய்தி, ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் 5 தியேட்டர்ல வந்து
முதல்ல திரையிடப்பட்ட சூர்யா படம் வந்து இப்ப வாழ்க்கையிலேயே இணைஞ்சிருக்காங்க இல்லையா, சூர்யா ஜோதிகா கணவன் மனைவியா, அவங்க 2 பேரும் நடிச்ச மாயாவி படம் தான் முதல்ல இங்க திரையிடப்பட்ட சூர்யா படம். அந்த படம் சுமாரா தான் போச்சு. ஆனா அதுக்கப்புறம் மாற்றான் எல்லா படமும் நிறைய படங்கள் வந்து இங்க சூர்யா படங்கள் வெளியாகி நல்லா சக்கப்போடு போட்டது. இந்த ஜீவாவுக்கு அந்த இயக்குனர் கேவி ஆனந்த் எடுத்த படம் கோன்னு ஒரு படம், அந்த கோ படம் ஜீவாவுக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது. கேவி ஆனந்த் எடுத்த படம். அந்த கோ படத்தை வந்து நல்லா ரசிச்சு இந்த மல்டிபிளெக்ஸ்ல பாக்குறதுக்கு அந்த படம் அவ்வளவு நல்ல எஃபெக்டாவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். இப்ப ஸ்கிரீன் 4 and 5 நல்லா 800 சீட்டுக்கு மேல இருக்க பெரிய தியேட்டர், அந்த ஃப்ளோர்ல நான் இருக்கேன். இங்க இருந்து சேலம் மாநகரத்தோட அழகிய வியூ பார்க்கலாம். இங்க பாருங்க, சேலங்கிறது ஒரு மலைகள் சூழ்ந்த நகரம்னு சொல்லுவாங்க. சேலத்துல சுத்தி இருக்க இங்க இருந்து பார்த்தா அம்மாப்பேட்டையில எங்க வீட்டுக்கு இருக்க நாமமலை தெரியுது. புது பஸ் ஸ்டாண்டோட அழகிய வீடுகள் எந்த அளவுக்கு சேலம் மாநகரம் வந்து இன்னைக்கு வந்து கட்டிடங்களால அழகான கட்டிடங்கள் இருக்குன்றத பார்க்கலாம். நல்ல அருமையான வியூ பாயிண்ட். அழகா சேலத்தை இங்க இருந்து பார்த்து இடைவேளையில எல்லாம் வந்து ரசிக்கலாம். பிளஸ் தியேட்டருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ், நல்ல லேடிஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ், இந்த டீசென்ட் ஆடியன்ஸ், இவங்க எல்லாம் நிறைய பேரை பெற்று தந்த படம் வந்து அழகிய தீயே. அதாவது நம்ம பிரசன்னா நவ்யா நாயர் நடிச்சது, பிரகாஷ் ராஜ் தயாரிச்சாருன்னு நினைக்கிறேன். ராதா மோகன் இயக்குனர் எடுத்த படம், இந்த காதல் படம் எடுத்தார், அவர் எடுத்த படம். அந்த அழகிய தீயை வந்து நண்பர்கள் கதை, நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. அது வந்து நல்ல பத்திரிகைகள் எல்லாரும் வரவேற்பை பெற்று நல்லா ஓடிச்சு. அந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் மல்டிபிளெக்ஸ்ல வந்து பார்த்தாங்க, குடும்பத்தோட வந்து பார்த்தாங்க நிறைய. அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் வந்து பிடிச்சி போய் ஃபேமிலி ஆடியன்ஸ் ரெகுலரா படம் பார்க்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அழகிய தீயே படம் வந்து ஏஆர் மல்டிபிளெக்ஸ் 20 ஆண்டு கால நினைவுகளை சுவையானது. அப்புறம் எஸ்ஜே சூர்யா வந்து நியூன்னு ஒரு படம், அது வந்து ஏஆர் ரகுமான் இசையில எல்லா படங்களும் சூப்பர் ஹிட். அது கொஞ்சம் அடல்ட் ஒன்லி படமா இருக்கும். அதுக்கு இந்த கல்லூரி மாணவர்கள்லாம் நிறைய பேர் வரைய ஆரம்பிச்சாங்க. நல்லா வசூல்லையும் ஓடிச்சு, நல்ல படம் தான். அது இளைய தலைமுறை ரசிகர்கள் நிறைய பேர் இந்த தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அந்த எஸ்ஜே சூர்யாவோட நியூ படம் காரணம். அடுத்து 7G ரெயின்போ காலனின்னு ஒரு படம், அந்த படம் நல்லாவே வசூல்ல நல்ல கலெக்ஷன் நல்லா இருக்குது, நல்லா ஹவுஸ்ஃபுல் காட்சிகளா ஓடியது, நல்ல ஆடியன்ஸ், அனைத்து தரப்பு ஆடியன்ஸ் அந்த படத்தை வந்து விரும்பி பார்த்தாங்க. 7G ரெயின்போ காலனி அது ஒரு சுவையான நினைவு. அப்புறம் அர்ஜுன் நடிச்ச கிரின்னு ஒரு படம், வடிவேல் காமெடி நம்மளால மறக்க முடியுமா கிரி படத்துல, அது ஒரு நல்ல படமா இங்க ஓடு. அந்த கிரி படத்தின் காட்சிகள் இப்பவும் டிவியில காமெடி காட்சிகள் எல்லாம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. அந்த படமும் இங்கதான் நம்ம மல்டிபிளெக்ஸ்ல நல்லபடியா ஓடின படங்கள்ல இந்த அர்ஜுன் நடிச்ச கிரி, 7G ரெயின்போ காலனி, எஸ்ஜே சூர்யாவோட நியூ, எல்லாத்தோட அழகிய தீவிய படம் வந்து ஒரு நல்ல ஃபேண்டாஸ்டிக் மூவி. இப்ப டிவியில போட கூட அந்த படத்தை பாருங்க. அந்த படத்தின் மூலமாக ஒரு சின்ன படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் வந்து மல்டிபிளெக்ஸ்ல 5 தியேட்டர்ல அழகிய தீய படம். சத்யராஜ் படம் வந்து ஜோர்னு ஒரு படம், சிபிராஜ் சத்யராஜ் நடிச்சது. அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன அதே நாள்ல போடல, அங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சுதான் இங்க ஒரு வாரம் 1 வீக் கழிச்சு தான் போட்டாங்க. இதெல்லாம் விட சத்யராஜுக்கு சினிமா வரலாற்றுல மிகப்பெரிய பெயரை பெற்று தந்த படம் பெரியார். தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வேடத்துல சத்யராஜ் நடிச்ச படம். ஒளிப்பதிவு வந்து தங்கர் பச்சான், இயக்கம் வந்து ஞானசேகரன் IAS. அந்த பெரியார் படம் இங்க வந்து மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல திரையிடப்பட்டது. சத்யராஜுக்கு வந்து ஒரு சத்யராஜே தான் நடித்த படங்களை பிடிச்ச படம் பெரியார்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து திமுக கட்சிக்காரர்கள் எல்லாருமே வந்து பெரியார் மேல பற்றுள்ளவர்கள்லாம் வந்து பார்த்து அந்த படம் நல்ல வசூல் எடுத்தது. இளைய தலைமுறையினர் பெரியார் பத்தி இல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கல்லூரி மாணவ மாணவிகள் கூட இளம் தலைமுறை கூட வந்து அந்த படங்களை பார்த்தாங்க. சோ பெரியார் படம் ஏஆர் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல திரையிடப்பட்டது இந்த தியேட்டருக்கே ஒரு பெருமை. அப்புறம் டி ராஜேந்தரோட தவ புதல்வர் நம்ம சிம்பு, STRன்னு சொல்லி எல்லாம் அழைக்கிறாங்களே சிம்பு, அவர் நடிச்ச மன்மதன் படம் இங்க நல்லா போச்சு, செம ஹிட், செம கலெக்ஷன். மன்மதன் படம் சிம்புவுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க, எல்லா ஊர்லயுமே சேலத்திலயும் இருக்காங்க. அந்த மன்மதன் படத்தை நல்லா ஓடிச்சு. சிம்பு ரசிகர்களுக்கு பிடிச்ச தியேட்டரும் இந்த படம் தான். அதுக்கப்புறம் சிம்பு நடிச்ச எல்லா படங்களும் சரவணா உள்பட பல படங்கள் இங்க வந்தது. ஆனா சிம்புவோட வரலாற்றுல மல்டிபிளெக்ஸ் 5 தியேட்டர்ல ஓடின நல்ல படம் எனக்கு தெரிஞ்சு மன்மதன் தான், சிம்பு நடிச்சது. அப்புறமா வந்து நடன டான்ஸ் மாஸ்டரா இருந்து அப்புறமா வந்து தயாரிப்பாளராகி இயக்குனராகி நடிகர் ஆனவர் ராகவா லாரன்ஸ். இன்னைக்கு பல சமூக சேவைகள்லாம் செய்யறாரு, ரஜினியை குருநாதா இருக்கிறாரு. சோ அந்த ராகவா லாரன்ஸ் இயக்கிய முதல் படம் முனி. இப்ப வந்து அந்த காஞ்சனா படம் சீரீஸுக்கெல்லாம் முதல் படம் முனி தான். அந்த முனி படம் வந்து முதல்ல மல்டிபிளெக்ஸ்ல ராகவா லாரன்ஸோட முதல் படம் வந்து முனி படம். அந்த படம் செம ஹிட்டு.
நல்ல வசூல். குழந்தைங்க எல்லாம் வந்து முதல்ல பேய் படத்தை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே பேய் படம்னா பார்த்துட்டு பயப்படுவாங்க. பேய் படத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க ஜனங்கன்னா அதுக்கு காரணம் ராகவா லாரன்ஸ் தான். பேய்க்கா வர காட்சிகள் எல்லாம் எல்லாம் குலுங்கி குலுங்கி சிரிச்சாங்க குழந்தைங்க. பேயும் சண்டை ஊரே வேடிக்கை பார்க்குதுன்னு ஒரு படத்துல வரும். அந்த மாதிரி ராகவா லாரன்ஸுக்கு எல்லா படங்களும் மல்டிபிளெக்ஸ்ல நல்லா ஓடி அவருக்கு நல்ல வசூலை பெற்று தந்தது நம்ம ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல. இப்ப நான் 5 தியேட்டரோட 5வது ஃப்ளோர்ல நிக்கிறேன். எல்லாம் தியேட்டர் பூரா நீங்க பாத்தீங்க எவ்வளவு சுத்தமா தூய்மையா மெயின்டைன் பண்றாங்க. இதுல பாருங்க ஸ்கிரீன் 4 பெரிய ஸ்கிரீனு, நிறைய கெப்பாசிட்டி அதிகம் உள்ள ஸ்கிரீன் 4. அதுங்க இந்த அப்படியே இங்க வந்து பார்த்தோம்னா ஸ்கிரீன் 5. இது ரெண்டும் பெரிய தியேட்டர். ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த மாதிரி மிகப்பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ள படங்கள் எல்லாம் இந்த ஸ்கிரீன் 4ல தான் வெளியேறும். சமீபத்துல வந்து கேஜிஎஃப் படத்தை எவ்வளவு அருமையா ரசிகர்கள் இந்த தியேட்டர்ல கேஜிஎஃப் படத்து அவ்வளவு அருமையா ஓடிச்சு. அந்த அளவுக்கு எப்பயுமே இங்க மாஸ் தான். இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா மாஸ் தான். வெங்கட் பிரபு வந்து அஜித்தை வச்சு எடுத்த மங்காத்தா நல்லா போச்சு. இப்ப அதே வெங்கட் பிரபு கங்கை அமரன் மகன் வந்து விஜய் வச்சு தி கோட்னு ஒரு படம் இருக்கிற அது இங்கதான் ரிலீஸ் ஆகும் போகுது. சென்னை 28ன்னு ஒரு படம், அது வந்து லேட் பிக்கப் படம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரமணாலையும் 3 தியேட்டர் ஏஆர்கே காம்ப்ளெக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. படம் வந்து கொஞ்சம் லேட்டா பிக்கப் ஆனவனே மறுபடியும் சென்னை 28 எடுத்து நம்ம ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ்ல போட்டு இங்க நல்ல வசூல் தயாரிப்பாளருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கொடுத்த படம் சென்னை 28 படம் வந்து இங்க நல்லா போச்சு. இப்ப நிறைய நடிகைகள் நேரிலேயே வருகை தந்த தியேட்டர் வந்து 5 தியேட்டர் தான் அப்படின்னு நான் சொன்னேன். அதுல வந்து ஒரு குறிப்பா வந்து நம்ம ஒரு செய்தி என்னன்னா, சமீபத்துல மாமன்னன் ஒரு படம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிச்ச மாமன்னன் படம் சேலத்தை சுற்றி தான் ஷூட்டிங் எல்லாம் எடுத்தாங்க. அந்த ஷூட்டிங் இங்க இந்த சேலத்தில் நடந்துட்டு இருக்கும்போது ஆர்யா நடிச்ச கேப்டன்ங்கிற படம் வந்து ஓடிட்டு இருந்ததுங்க மல்டிபிளெக்ஸ்ல. அந்த படத்தை பாக்குறதுக்காக இயக்குனர் மாரி செல்வராஜும் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தியேட்டருக்கு வந்து படம் பார்த்ததாக நான் செய்தியில படிச்சேன். அந்த அளவுக்கு அவங்க கூட ஒரு பெரிய தலைவர்கள் யார் வந்தாலும் சேலத்துக்கு படம் பார்க்கணும்னா ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தான் சூஸ் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அந்த அளவுக்கு இந்த தியேட்டர்ல வந்து படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல அனுபவம். 20 ஆண்டுகள் சாதாரணம் இல்ல. இன்னைக்கு இருக்கிறதுல சினிமா தியேட்டருக்கு பல போட்டிகளாக நிறைய தளங்கள் வந்த இந்த சூழ்நிலையிலும் ரசிகர்கள் ஆதரவை தக்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு வெற்றிகரமா அந்த பணியாளர்கள், முதலாளிகள் அவங்களுடைய நிர்வாக திறமையால இன்னமும் அந்த தியேட்டர் வந்து கெத்தா இருக்குன்னா அது ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தான். இது வந்து பாருங்க எக்ஸ்க்ளூசிவா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்காக ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் 5 தியேட்டருடைய மொட்டை மாடியில இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். சேலத்தோட அழகிய வியூ, மேல இருக்கிற ஆகாயம் இதெல்லாம் பார்த்து ரசிங்க. ஏஆர்ஆர் சீனிவாசன் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மூத்த மகன் எஸ் ராமநாதன் சார் வந்து தியேட்டரை நிர்வாகம் பண்ணாரு. அவரும் சில வருடங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் மறைந்து விட்டார். இப்பொழுது இந்த தியேட்டரை வந்து மிக சிறப்பாக இளைய தலைமுறை ராமநாதன் ஐயா அவர்களுடைய துணைவியார் கீதா ராமநாதன் அவர்களும் அவருடைய மூத்த மகள் ராதிகா MBBS அவங்க வந்து டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் காஞ்சிபுரத்தில் இருக்க புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் SM சில்க்ஸோட மருமகள் அவங்க வந்து இன்னைக்கு இந்த 5 தியேட்டர் பிளஸ் கீதாலய தியேட்டர் 6 தியேட்டர் நிர்வாகத்தையும் நல்ல ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு வேலையாட்களுக்கெல்லாம் தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு அப்டேட் பண்ணி என்னென்ன வசதிகளை பண்ணி கொடுத்து அவங்களே நேரடியா இறங்கி நின்று இந்த ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் ராதிகா மேடமும் அவங்களுக்கு துணையா அவங்க சகோதரி ரேகா அவர்களும் அம்மா கீதா ராமநாதன் அவர்களும் மிக சிறப்பாக இந்த தியேட்டர் நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க, நவீனப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ 20 ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்து 3வது தலைமுறையால் ராதிகா ரேகா அவர்களால் நிர்வாகம் செய்யப்படும், அன்பு சகோதரிகள் அவர்களால் நிர்வாகம் செய்யப்படும் ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் நிர்வாகத்திற்கும் பணியாளர்களுக்கும் இதுவரை இங்க படங்கள் கொடுத்த விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே சேலம் வந்து ஒரு சினிமா நகரம், சினிமா ரசிகர்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவா வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கணும் ஒரு குறிப்பிட்ட தியேட்டருக்கு போவாங்க, இங்கிலீஷ் படம் மட்டும் தான் போடுவாங்க. இங்கிலீஷ் மலையாள படம்னா அதுக்கு ஒரு தியேட்டர் சொல்லுவாங்க, தெலுங்கு படம்னா அதுக்கு ஒரு தியேட்டர் சொல்லுவாங்க. ஆனா ஏஆர்எஸ் மல்டிபிளெக்ஸ்ல அந்த பிரச்சனையே கிடையாது. இங்க தமிழ் படம், ஹிந்தி படம், ஆங்கில படம், தெலுங்கு படம், மலையாள படம் எல்லா படமும் மாத்தி மாத்தி எல்லா படத்தோட ஹிட்டும் இங்க போட்டுட்டே இருக்கனால சேலத்துல வசிக்கிற எல்லா மொழிக்காரர்களும் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல விரும்பி வந்து படம் பார்த்து எல்லா ரசிகர்களின் ஆதரவை பெற்று சேலம் சினிமா ரசிகர்களின் கோட்டையாக திகழும் ஏஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் 5 தியேட்டரின் புகழ் மேன்மேலும் வளர்க வாழ்க என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஈசன் எழில் விழியன்.
இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.